இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு ஏன் தண்டனைகள், ஏன் சிட்சைகள். பாகம் 2. ஏன் தண்டனை, ஏன் சிட்சை? இந்த தண்டனை அல்லது சிட்சையினால் உண்டாகிற பாடுகள் எதற்காக? இதை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவனாகிய கர்த்தர் யாரை அதிகம் நேசிக்கிறாரோ, யாரை தம்முடைய பிள்ளையாக, சொந்த பிள்ளையாக வைத்திருக்கிறாரோ, அவர்கள் தப்பு செய்யும் பொழுது தண்டிக்கிறார். அந்த தண்டனையை தான் சிட்சை என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளையை பிரம்பினால் அடிக்கும்போது எப்படி வலி எடுக்குமோ, அதே போல் கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களை தண்டிக்கும் போதும் வலி எடுக்கும். ஏன் வலி எடுக்கும் என்று சொல்லுகிறேன்? தேவன் தாம் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை தண்டிக்க கையில் எடுக்கும் பிரம்பு என்பது பாடுகளை குறிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஏன் தண்டிக்கிறார், ஏன் சிட்சிக்கிறார், ஏன் பாடுகளுக்குள் கொண்டு செல்கிறார்? அவரோடு கூட பரலோகத்தில் இருப்பதற்காக. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார் என்றால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. எந்த காரியத்தில் பரிசுத்தம் போகிறது என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த தண்டனை, அந்த சிட்சை, அந்த பாடுகள். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. What does it mean? நல்லா கவனிங்க. பழகினவர்களுக்கு என்று அர்த்தம். சிட்சை என்கிறது நாட் ஒன் டைம் பனிஷ்மெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டும். ஒரு தப்பு செய்யும் பொழுது தண்டிக்கிறார். அதற்கப்புறம் அந்த தப்பை நீ செய்ய மாட்ட.
ஆனா அடுத்தாக்கள் நீ வேற ஒரு தப்பு செய்வ. அப்போ ஒவ்வொரு தப்பு நீ செய்கிற தப்பு அது தப்புங்கிறத உனக்கு தெரிகிறதற்காக தான் ஒவ்வொரு முறையும் தண்டிக்கிறார். chastisement என்று சொல்லப்படுகிறது. until Jesus comes or until you leave the world. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்பது பூரணத்திற்குள் வர வேண்டும். அந்த பூரணத்திற்குள் நம்மளை கொண்டு செல்லுகிறதற்கு அவர் தண்டிக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரலோகத்திற்குள் போக தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியவே தெரியாது எதுல பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது, எதுல கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார் என்பது நமக்கு தெரியாது. அதை தெரிய வைக்கிறதற்குத்தான் நம்மளை தண்டிக்கிறார், பாடுகளுக்குள் கொண்டு செல்கிறார். பிசாசினுடைய ஒரு தந்திரமே தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தை சுதந்திரிக்க விடாமல் ஆக்குவதுதான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்படி அவன் என்ன செய்கிறான், ஏதோ ஒரு பாவத்தை உன்னை செய்ய வைக்கிறான், அல்லது ஏதோ ஒரு கீழ்ப்படியாமையை செய்ய வைக்கிறான், அல்லது ஏதோ ஒரு கட்டளையை மீற வைக்கிறான். இட்ஸ் ஃப்ரம் சேட்டன். அதை செய்ய வைத்து அதை காரணப்படுத்தி நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகாதபடிக்கு உன்னை குற்றப்படுத்தி விடுவான். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். The cunningness of Satan is entirely different from our thought. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. தேவ மனுஷனாகிய மோசே, நல்லா கவனிங்க, தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறவன். அவனை எப்படி தவறு பண்ண வைக்கிறான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் நாகமம் 20வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயுடைய வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்கள் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. எப்படி முறுமுறுக்க வைக்கிறது? கர்த்தர் கொடுத்த ஆகாரம் மன்னாவில் திருப்தியற்ற தன்மையை மக்களுக்குள் கொடுக்கிறது.
பிசாசின் தந்திரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே we are not satisfied with the thing what the Lord has given to us. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதுல திருப்தி அடைய மாட்டோம். மற்றவர்களை பார்த்து அத மாதிரி நம்ம இல்லையே, இத மாதிரி இல்லையேன்னு அதிருப்தி அடைய நம்மளை வைக்கிறான், முறுமுறுக்க வைக்கிறான், குறை பேச வைக்கிறான். அது பிசாசின் காரியங்கிறது யாருக்கும் தெரியாது. இவன் செய்கிறது எல்லாம் மோசேக்கு விரோதமாக, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அல்ல. அவன் டார்கெட் மோசே பரலோகத்துக்குள்ள போக கூடாது. நல்ல கவனிங்க. மோசேயை கோபப்படுத்துகிறான். நல்ல கவனிங்க. மோசேக்குள்ள ஒரு எரிச்சல் அல்லது ஒரு துக்கம் அல்லது ஒரு வியாகுலத்தை உண்டாக்குகிறான். சில நேரங்களில் நம்மளை கோபமூட்டுகிறது, டென்ஷன் ஆக்குறது, கிருபைகளை இழக்க வைக்கிறது, தரிசனங்களை விட்டு வெளியே வர வைக்கிறது பிசாசு என்பது நமக்கு தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 32வது 33வது வசனங்கள். மேரிபாவின் தண்ணீரிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். தன் உதடுகளினால் பதறி பேசினானா? எப்படி பதறி பேசினா? அவன் ஆவியை விசனப்படுத்தினால் அவன் செய்த காரியம் என்ன? என் நாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், கன்மலையை பார்த்து பேசு. அப்ப அந்த தண்ணீர் கிடைக்கும். வாசிப்போம். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரே கன்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. அதுதான் மனம் பதறி பேசுகிறது. அவருடைய ஆவியை விசனப்படுத்தினபடியினால் கோபத்தில் செய்கிறான். கலகக்காரரே கேளுங்க, உங்களுக்கு இதுல இருந்து அங்க தண்ணி கொண்டு வர மாட்டோமா சொல்லிவிட்டு தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. நல்ல கவனிங்க. தேவனோடு கூட முகமுகமாய் பேசினவன் தான். மோசேயை விட பரிசுத்தமான உலகத்தில் யாரும் கிடையாது. மலைக்கு உச்சியில அக்னியில போய் அவன் நிக்கணும்னா பரிசுத்தம் எல்லாம் அங்க அப்படி போய் நிக்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தவானே பரிசுத்தத்தில் இருந்து விழ வைத்து விட்டான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சிகிச்சை, ஏன் தண்டனை? வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். நல்ல கவனிங்க.
இது ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட். நம்ம நினைக்கலாம் விசுவாச குறைவு அவ்வளவு பெரிய பாவமா நினைக்கலாம். விசுவாசத்துல பரிசுத்தம் இருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா? மோசேக்கே தெரியாது. எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறதே. அவிசுவாசம் தேவனையும் மனிதனையும் பிரித்து விடுங்கிறது யாருக்காவது தெரியுமா? நல்லா கவனிக்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். விசுவாசம் நம்மளையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு ஏணி. அந்த விசுவாசத்தை நம்மளை விட்டு எடுத்துருவான். அவிசுவாசம் வரும் பொழுது அதுல கர்த்தர் எவ்வளவு கோபப்படுவார்ங்கிறத தெரிந்து கொள்ள வேதத்தின் ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள். நல்ல கவனிங்க. அவங்களை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள், ஆர்டினரி பீப்புள் இல்லை. அவன் ஆசாரியன், பரிசுத்தவான், சகல கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தவர்கள். 11 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. நல்ல கவனிங்க. 2 பேரும் வயசானவங்க, வெரி ஓல்டு. பிள்ளை பெறக்கூடிய தன்மை எல்லாம் நின்று போய்விட்டது. முடியாததை முடிய செய்கிறது தான் கர்த்தர். அப்ப தேவதூதன் வந்து சொல்றான், அவனுக்கு யோவான் பேரு வையன்னு சொல்றான். 18 இருந்து 20 வசனங்கள். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். நல்ல கவனிங்க. இது எப்படி நான் அறிஞ்சுக்கிட முடியும்? நாங்க ரொம்ப வயசானவங்க, பிள்ளை பெறக்கூடிய நாட்கள் முடிந்தது. நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் மோசேக்கு அந்த
தண்டனையை கொடுத்தார். அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தை கொண்டு வருகிறேன். வாசிப்போம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். கர்த்தர் அனுப்பி வந்து நிற்கிறேன் ஐயா. ஆண்டவர் உன் மேல எவ்வளவு பிரியமா இருந்தா இதை செய்வார். கேபிரியேல் பேரே சொல்லிட்டான். வாசிப்போம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். இது சம்பவிக்கிற நாள் மட்டும் நீ பேசக்கூடாத ஊமையனாயிருப்பாய். அவிசுவாசம் ஜீவனுள்ள தேவனை விட்டு பிரிய வைத்து விடும். அதனால்தான் ஆண்டவர் மோசேயை ஆரோனையும் பார்த்து சொன்னார், என் நாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரனின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இதுல அவிசுவாசம் மாத்திரம் அல்ல, அவிசுவாசத்தை கொடுத்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விடாமல் ஆக்கிவிட்டான். நல்ல கவனிங்க. தேவன் தண்டிப்பாருப்பா. தேவன் கோபப்படுவாரு. நல்ல கவனிங்க. தண்டிப்பாரு, கண்டிப்பாரு, கோபப்படுவாரு. ஆனா அவருடைய அன்பு மட்டும் மாறாது. அதையும் நீங்க இதுல தெரிஞ்சுக்கிடணும். போகாதன்னு சொல்லிட்டாரு, அதுல எவ்வளவு கோபமா பேசுறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும். We need to understand the love and anger of God upon his children. ஆண்டவர் கோபப்படுவாரு, ஆனா அவர் அன்பு ஒரு நாளும் குறையாது. கோபப்பட்டதுனால உன்னை கைகளை வீரவும் மாட்டாரு, உன்னை வெறுத்து தூக்கி தூர போட்டுருவும் மாட்டாரு. ஆண்டவர் அவன் மீது கோபப்படுகிறாரு. ஏன்? அதுல அவிசுவாசம் மாத்திரம் அல்ல, கீழ்ப்படியாமையும் இருக்கிறது. என் நாகமம் 27வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீர் கடத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். என் கட்டளையை மீறினீர்களே, என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் விசுவாசிக்கலையேன்னு அங்கு சொன்னாரு. இங்க சொல்றார், என் கட்டளையை மீறினீர்களே. அங்கு அவிசுவாசம், அந்த அவிசுவாசத்தை கொடுத்து கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆக்கிவிட்டான். இந்த அவிசுவாசம் மற்றும் கட்டளையை மீறினதுக்கு தண்டனை தான் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை மோசேயுடைய இருதயத்தை உடைத்து விட்டது. நல்ல கவனிங்க.
எப்படியாவது அதை பார்க்கணும், அந்த கானானுக்குள்ள போகணும்னு சொல்லி கெஞ்சிறான் ஆண்டவரிடத்துல. உபாகமம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து, அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டேன். நல்ல கவனிங்க. ஆண்டவரே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆண்டவரே, மோசே ஜெபித்த ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலைன்னா அது இதுதான். அவன் கேட்டதுக்கு அவர் எப்படி பதில் கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நல்லா கவனிங்க. எந்த அளவு அந்த அவிசுவாசம், அந்த கீழ்ப்படியாமை பாவமாக இருந்தா அவர் கோபப்படுவார். அது மோசேக்கு பாவம் தெரியுமா? அது அவிசுவாசம் கூட அவனுக்கு தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். வாசிப்போம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து, உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். நல்ல கவனிங்க. இந்த மலைக்கு மேலே இருக்குப்பா. உன் கண்ணை வடக்க தெற்க கிழக்க மேற்க சுத்து. அதுதான் அவருடைய அன்பு. அதுதான் அவருடைய அன்பு. பாருங்கிறாரு. உபாகமம் 34வது அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்த எரிகோவுக்கு எதிரான நேப்போ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்பிராயும் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்சர்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கிய சமனான பூமியையும் காண்பித்தார். சகலத்தை கானானுக்குள்ள போனவன் கூட பார்க்கல. கானானுக்குள்ள போனவன் கூட அப்படித்தையும் பார்த்திருக்க மாட்டான். அவன் கண்ண அகலமாக்கிட்டார். ஐயா, உலகத்திலே எவனுக்கும் கொடுக்காத ஒரு ஸ்லாக்கியம் அது. கோபப்பட்டாரு, அங்க போக அனுமதிக்கல நினைப்பையா. No one knows his love. அவர் மோசே மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கானானை சுத்தில இருக்கிற தேசம் முழுவதையும் காட்டுவார். போகாட்டும். ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னாரு? நல்ல கவனிங்க. Not only love, but also know the concern of God upon his children. தேவனுக்கு
அவருடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு கரிசனை இருக்குங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாசித்தோம், கர்த்தர் யாரை அதிக நேசிக்கிறாரோ அவர்களை சிர்சிக்கிறார் சொல்லி. அதிக நேசிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் மீது கரிசனை உள்ளவர். What is that concern? எந்த வகையிலும் பிசாசு உரிமை எடுத்துறாதபடி பாதுகாத்துருவார். எந்த வகையிலையும். ஏன் தண்டிக்கிறாரு? பிசாசு குற்றப்படுத்துவான் தான். அதற்காக தான் அங்க போக அனுமதிக்கல. வாசிப்போம், யூதாவின் புஸ்தகம் 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். நல்ல கவனிங்க, அவன் சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு வந்து நிக்கிறான். அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் மோசேயுடைய மரணம் வந்துவிட்டது, அந்த சரீரத்தை அடக்கம் பண்ண அவனை பரலோகத்துக்கு போக விடாம ஆக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, கானானுக்குள்ள போகல. அவன் பரலோகத்துக்குள்ள போகணும்னு சொல்லி தான் கானானுக்குள்ள போக வைக்கல. ஆனாலும் கூட அவன் கீழ்ப்படியாம போயிட்டான்னு சொல்லி அவன் சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு வந்து நிற்கிறான். வாசிப்போம், அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றான். அந்த இடத்தை விட்டு சாத்தான் போயிட்டான். வாசிப்போம், உபாகமம் 34வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குடியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. நல்ல கவனிங்க, அவன் செத்து போன அவன் பாடியை தொடர்றதுக்கு கூட சாத்தானுக்கு உரிமை கொடுக்கல. ஐயா, சோ கன்சர்ன், கரிசனை உள்ளவர். யாருமே பார்க்காத முழு தேசத்தையும் அவனை மலையிலேருந்து பார்க்க வச்சுட்டாரு. பார்க்க வச்சுட்டு தான் அவனை எடுத்தாரு. அவரே அவனை அடக்கம் பண்ணினார். In the history of the world, கர்த்தரே அடக்கம் பண்ண சரித்திரமே கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு மோசே அவருக்கு பிரியமானவனா இருந்திருப்பான், எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இந்த தரிசனம் எதை காட்டுகிறது? மோசே பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கிறான். மோசே பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கிறான்.
மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறதாக காணப்படுகிறது. அது எப்போ நடந்தது? அவர் மாமிசத்தில் இருக்கும்போது நடக்கல. அவர் மறுரூபமானதுக்கு பின்புதான் அந்த தரிசனம். அப்போ இந்த சம்பவம் எங்க நடக்குது? பரலோகத்தில் நடக்குது, பூமியில இல்லை. அவங்க பூமியில நடக்குதுன்னு நினைச்சுதான் உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அவனுக்கு ஒரு கூடாரம் போடும் பேசிக்கிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். Moses is in heaven with Jesus. அதுக்கு தான் சிக்ஷை. நீ எந்த தப்பு செய்ய மாட்டேன்னு பிசாசு காத்துட்டு இருப்பான். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அவர் பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, பிரதான ஆசாரியன் யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவனை குற்றப்படுத்துகிறதுக்கு சாத்தான் வந்து நிற்கிறான். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் நம்மளை சிரிச்சிக்கிறார்? ஏன் தண்டிக்கிறார்? அவளை ஈஸியா பரலோகத்துக்கு போக விட்டுற மாட்டான். அவளை ஈஸியா போக விட்டுற மாட்டான். நீ செய்த ஏதாவது ஒரு தப்பை காரணப்படுத்தி போக விடாம ஆக்குவான். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமே தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அக்னின்னு சொல்லிட்டாலே பாடுகள். அவன் அந்த பாடுகள்ல இருந்து வந்தவன். அவன் ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறான். அவன் வஸ்திரம் அழுக்காகுது. உரிமை எடுத்து வந்து நிற்கிறான். 3வது வசனம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். எப்பொழுதுமே குற்றப்படுத்துறதுக்குனே வந்து நிற்பான். நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டா கூட உன்னுடைய வஸ்திரம் கரைபட்டு விடும். நமக்கென்று கர்த்தர் வெண் வஸ்திரம் வைத்திருப்பார். அந்த வெண் வஸ்திரத்தோட தான் நீ பரலோகத்துக்குள்ள போவ. ஒரு தேவ தூதன் மாதிரி தான் நீ உள்ள நுழைவ. கரையற்றவர்களும் பிழையில்லாதவருமாய். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்துமே. அப்ப சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை போற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அந்த பரிசுத்தமாக்குறதுக்கு தான் சிக்ஷை.
அந்த பரிசுத்தத்தில் கொண்டு போகிறதற்கு தான் சிக்ஷை. அந்த சிக்ஷை உனக்கு இல்லையா, உன்னை கை கழுவிட்டாருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. யாரை நேசிக்கிறாரோ, யார் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை தான் தண்டிப்பாரு. பெரம்பை கையில தூக்கிட்டாருன்னா வலிக்கும் சொன்னேன். காட்ஸ் சாஸ்டைஸ்மெண்ட்ங்கிறது இட்ஸ் பெயின்ஃபுல். இட்ஸ் பெயின்ஃபுல். எப்படி வலிக்கும்? அவமானத்தின் பாதையில கொண்டு போவார். நமக்கு தெரியாது. அவர் கொண்டு போகிற பாதை புரியாது. அதையும் தெரிந்து கொள்ள அடுத்த சிக்ஷையின் பாதைக்குள் செல்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தாரு. David was a man after the heart of God. நல்லா கவனிங்க. அவன் எந்த அளவு கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தா அப்படி சாட்சி கொடுப்பாரு. எந்த அளவு அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அவனை, குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டிருக்கிற அவனை ராஜாவாக தெரிந்து கொள்வார். ஐயா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது 10வது வசனங்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். நல்லா கவனிங்க. கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறாரு. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வந்தாங்க. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்து கொண்டு வந்தாங்க. அவனை கவுத்திட்டான். அவளை ஈஸியா பர்றதுக்கு போக விட மாட்டான். நான் பரிசுத்தவான்னு சொல்லி உன் வாயால சொல்லிட்டீன்னா அதை கேட்பான். எப்படி உன் அந்த பரிசுத்தத்தில் இந்த விழ வைக்கலான்னு பார்ப்பான். நீ ஞானின்னு சொல்லிட்டியா, எப்படி உனக்கு ஞானக்குறைவை கொண்டு வரலான்னு பார்ப்பான். நல்லா கவனிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. நல்லா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்தவன் தான். பாவத்தில் விழுந்துட்டான். பிசாசு உள்ள வச்சிட்டான். அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. 12வது அதிகாரம்
1வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி 9வது வசனத்தில் இருந்து, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். நல்லா கவனிங்க. பரலோகம் போக முடியுமா? இருதயத்துக்கு ஏற்று வந்தான், தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செஞ்சவன் தான். கர்த்தர் அவன் கூட தான் இருந்தாரு. நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைத்து கொண்டு வந்தாரு. எல்லாத்திலும் பெருகிட்டு வந்தான். ஆனா பரலோகத்தை இழந்து விட்டான். அதனாலதான் நாத்தான் அனுப்புறாரு. நான் சொன்னேன், அடிப்பாரு, கோபப்படுவாரு, அன்பு மாறாதையா. எவர்லாஸ்டிங் லவ், அவருடைய அன்பு மட்டும் மாறாது. அவர் உனக்கு என்ன செய்கிறாரோ, உன்னை எந்த பாதையில் நடத்துகிறாரோ, எந்த அளவில் உன்னை கண்ணீர் விட வைக்கிறாரோ, அது உன் நன்மைக்காக தான், அது தீமைக்காக அல்ல. வாசிப்போம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி, உன் வீட்டிலே பொல்லாப்பை எழும்ப பண்ணி உன் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்துருவாங்கிறார். பிரச்சனையே உன் குடும்பம் தான். உன் வீட்டிலே பொல்லாப்பு உண்மையில் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நீ ஒளிப்பிடத்திலே அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாத படிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகலைங்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. உன்னை காலி பண்ணல அவரு. வாசிப்போம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1, 10 வசனங்கள். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். பெத்த மகன் இப்ப தகப்பனுக்கு விரோதமா வந்து நிற்கிறான். 10வது வசனம். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். நல்ல கவனிங்க. பரப்ப சொல்லிட்டான். இப்ப அப்சலோம் தான் ராஜா, தாவீது இல்லை. பெத்த தகப்பனுக்கு செய்யறான். தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பாதைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார். 13வது 14வது வசனங்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவனுடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான்.
அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்பு இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். உடனே கிளம்பிட்டான். எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? ராஜாங்கத்தை இழக்க வச்சிட்டாரியா. ஆனா அவர் அன்பு குறையாது, அவர் அன்பு குறையாது. சாக விட்டுற மாட்டாரு. அவர் கையில தான் இருப்பான். ஆனா கடுமையான பாதையில கொண்டு போவாரு, அவமானத்தின் பாதையில கொண்டு போவாரு. 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு. வெறும் காலம்னா செருப்பை போடக்கூட அங்க நேரம் இல்ல, தட்டா புட்டான்னு ஓடுறானுங்க. செருப்பு கூட இல்லாம ஓடுறான். வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். ஏன் முகத்தை மூடி அழுது கொண்டு போனாங்க? அவமானத்தின் பாதை. நல்லா தெரிய வேண்டும். ஆண்டவருடைய சிற்சையில் போகும்போது அவமானத்தின் பாதையில கொண்டு போவார். வெக்கப்பட்டு போயிடுவோம். ஆனா அது சிற்சை நமக்கு தெரியாது. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து. தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்த போது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாலின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. யார் அவன்? ராஜாவா இருந்தவன், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தவன். யாரை கொண்டு தூஷிக்க வைக்கிறார்? வாசிப்போம். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். நல்ல கவனிங்க. அவமானத்தின் மேல் அவமானம். எவனோ ஒருத்தன். வாசிப்போம். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொல்லி இருப்பார்னு சொல்லல. ஏன்னா தாவீது தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஏன் இப்படி செய்கிறனே கேட்கத்தக்கவன் யாரு? சில நேரங்கள் ஆண்டவர் கொண்டு போகிற தண்டனைங்கிறது அவமானத்தின் பாதை, வெக்கப்பட்டு போகிற பாதை. எங்க தப்பு செய்தோம், எங்க தப்பு செய்தோம், அதை சரி பண்ண வேண்டும். 20வது வசனத்தில் இருந்து. அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி,
வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்து அவருடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டைகளிடத்தில் பிரவேசித்தான். எதை தீர்க்கதரிசி வந்து தாவீதிட்ட சொன்னானோ அப்படியே நடக்குது. நீ அதை ஒளிப்பிடத்தில் செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலருக்கும் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் சொன்னாரே. இது கர்த்தரால் நடக்கிறது. அவமானத்திற்கு மேல் ஒரு அவமானத்தை தாவீது சந்திக்கிறான். சாதாரண அடி இல்லை, அவமானத்தின் பாதை. இந்த பாதையில போகும்போதுதான் கதறி அழுகிறான். தேவ சமூகத்தில் கதறி அழுகிறான். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ரொம்ப நாள் அந்த பாவம் கண்ணுக்கே தெரியல. இவன் நாத்தான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாவம் கண்ணு முன்னால் நிற்குது. வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறான். அதே தாவீது சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 67-71. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அந்த அடி தாவீதை பரிசுத்தமான மாத்திருச்சு. அந்த அடி பழையபடியும் தாவீதை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றி விட்டது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். எதற்கு இந்த பாதை? பரலோகத்தை சுதந்திரிக்கிறான். ஏன் சிற்சைகள், ஏன் தண்டனைகள், ஏன் சிற்சையின் பாதையில் அவமானங்களும் பாடுகளும்? இயேசுவோடு பரலோகத்தில் இருப்பதற்காக தான். அல்லேலூயா. ஜாஃப்ரி ஊழியங்களில் இயேசு கிறிஸ்து செய்த பல அற்புதங்களில் தேவநாம மகிமைக்காக ஒரு சிலவற்றை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். அல்லேலூயா. இது அற்புதத்தின் நேரம். ஜாஃப்ரியை நம்பி வந்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்காது. இயேசுவை நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அற்புதமும் நடக்கும். நம்புறவங்களாம் எழுந்திருப்போம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார்.
உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? நான் ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன். இந்த ஊரில் ராஜஸ்தான்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ ஒரு ராஜஸ்தான்ல இருந்து கால் வந்திருக்கீங்க. ஒன்று 2 நாளாக ட்ரெயினில் தான் உட்காந்து வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேங்க. என் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறான்னு தெரியும். நீ சொன்னங்க ஜாஃப்ரியால ஒரு அற்புதம் நடக்கலைன்னு. இதை தான் அவருடைய காலில் போட்டிருந்தார். எதனாலும் அந்த பிரச்சனை வந்துச்சு? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன். எனக்கு மாந்திரிகத்தினால விடுதலை கிடைச்சிது. நாங்கள் வரணும் ஒரு தடவை பார்த்து முடியல. இந்த தடவை நாங்கள் டிக்கெட் போட்டோம். நாங்கள் ட்ரெயின் ஏறத்துக்கு முந்தின நாள் இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இவரால் இதெல்லாம் நடக்கக்கூட முடியாது. ரொம்ப இது பண்ணி தான் நடப்பார். உங்கள் குடும்பத்துக்கு மாந்திரிகம் வைத்திருக்கிறாங்க, சூனியம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாந்திரிகத்தினால தான் அந்த ஆக்சிடெண்ட்டு. இங்கே என்ன நடந்துச்சு? இதுமாதிரி ஃபஸ்ட்டு ஆனதில்லை எனக்கு. இது வரைக்கும் ஆனதே இல்லை. இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு வரையும் எனக்கு உண்மையிலேயே உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்குது. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மாந்திரிக நினைத்த ஆக்சிடெண்ட் ஆகி கால் உடைந்து விட்டது. அதற்கு அந்த பேண்டேஜை ஃபுல்லாக காலில் டைட்டாக போட்டு காலை மடக்க முடியாது, நீட்ட முடியாது, உட்கார்ந்திருந்தார். இந்த காலுக்கு நேராக தான் கையை காட்டினேன், அலக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலக்கழிச்சு என் ஆண்டவர் விடுதலையை கொடுத்து விட்டாரு. எங்க மந்திர ஆவி இருக்கிற, எங்க சூனியம் இருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிற வெளியேறு, வெளியேறு. க்ளோரி க்ளோரி கா கா க்ளோரி க்ளோரி. சூனியத்தின் ஆவியே, அசுத்த ஆவிகளே, வெளியில வா, வெளியில வா. கா கா கா. ஓ ரிபி ஹிபி ஹிபி ஹிபி. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. க்ளோரி க்ளோரி க்ளோரி. சொல்லு. கால் தான் ஒரே வலியாக இருக்கும் ஐயா. எனக்கு அந்த கால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. அப்படியே சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும், ஒரே வலி. இப்போ இருக்குதான் சொல்லு. இப்போ இல்லை ஐயா. என் இயேசு சுகப்படுத்தியிருக்கிறார். என் ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவுக்கு மகிமை 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 மகிமை. ஓ ரிபி ஹிபி 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 ஹிபி. க்ளோரி க்ளோரி. உனக்கு விரோதமாக வைக்கப்பட்ட மந்திரம், உனக்கு விரோதமாக வைக்கப்பட்ட சூனியம் எரிகிறது எரிகிறது எரிகிறது. அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. க்ளோரி க்ளோரி. க்ளோரி க்ளோரி. Glory, 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 glory. மந்திர சூனியம் எரிகிறது,
மந்திர சூனியங்கள் எரிகிறது எரிகிறது. ஓ ரமா ஷமா ரிமியா கியா. மந்திரத்துல சூனியத்தில் உள்ளவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு. என் இயேசு கொடுக்கிறாரு. ஹிபி 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 க்ளோரி. ஓ ரிபி ஹிபி 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 ஹிபி. ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஓ ரிபி ஹிபி 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 ஹிபி. மகிமை 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 மகிமை. ரமா ஷமாரியா கியா கியா கியா. இயேசுவுக்கு மகிமை 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 மகிமை. க்ளோரி க்ளோரி க்ளோரி. மந்திரவாதி நடுங்குகிறான். இயேசுவின் வல்லமை, அது இயேசுவின் வல்லமை, உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை. ஓ ரபா கியா 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 ரியா கியா 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 ரியா கியா 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 கியா. ஓ ரியா கியா 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 கியா. ஓ ரியா கியா 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 கியா. ஓ ரியா கியா 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 கியா. ஓ ரபா ஹபா 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 ஹபா. திரும்ப திரும்ப செய்த மந்திரம் செயல் இழக்கிறது. ஓ ரபா ஹபா ஹபா ஹபா. ஓ ரிபி ஹிபி 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 ஹிபி. க்ளோரி. டஷ். க்ளோரி 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 க்ளோரி. சூரியத்தின் ஆவியே இவளை விட்டு நிரந்தரமா போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறு வெளியே. டஷ் டஷ் டஷ். க்ளோரி. உங்களுக்கு என்ன பிரச்சனைமா இருந்துச்சு? ஐயா, எனக்கு 15 வருஷமாக மாந்திரிக கட்டுறதுனால நான் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருந்தேன். ரீசெண்டாக இந்த நவம்பர் மாதம் என் கை தன்னால் அந்த மாந்திரிகக்காரன் நகம் என்னை தொடர்ந்து என்னால் ஆவியில் உணர முடியுது. நீங்கள் வரும்போது என் உடம்பு பூரா மாந்திரிகத்தினால கட்டப்பட்டது. அதை நான் ஆவியில் உணர்ந்தேன். ஆண்டவரே, நான் இங்கேருந்து போகும்போது ஒரு முழுமையான ஒரு விடுதலையோடு போகணும் ஏசப்பா. நான் வெறுமையாக திரும்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் நீங்கள் என்னை ரொம்ப வருஷமாக எத்தனையோ நான் சபைகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கல. நீங்கள் என்னை தொட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த விடுதலை எனக்கு கிடைச்சது. உங்களுக்கு மந்திரம் சூனியம் வச்சிருந்தா அந்த மாந்திரிகத்திலேருந்து நீங்கள் கர்த்தர் விடுதலை கொடுத்து இருக்கிறார். ஐயா, இப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க. நல்லா தூக்கி பாருங்க. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டியா. யாரோ ஒரு நபர் இருக்கிறீங்க. நல்ல கவனி. உன்னுடைய தொடப்பகுதியில், உன் தொடப்பகுதியில் ஒரு வலி இருந்து கொண்டிருக்கிறது. உன் தொடப்பகுதியில் வலி இருக்கிறது. அது நிமித்தம் உன்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, நடக்க முடியாது. அந்த அளவுக்கு வலி இருக்குது. 2 கால்லையும் இல்லை, ஒரு காலில் அந்த வலி இருக்கிறது. இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இப்போ உனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறாரு. இங்கே யாரோ ஒரு நபர் இருக்கிறீங்க. இந்த விரல் என்னைய பாருங்க. இந்த விரல் ஜாயின் பண்ணுற இடத்துல உனக்கு வலி இருக்கிறது. விரல் ஜாயின் பண்ணுற இடத்துல உனக்கு வலி இருக்கிறது. இயேசு இப்போ உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்பா சொன்னாங்க இந்த கை மடக்க முடியாமல் இருக்கு, அவங்களுக்கு இப்போ சுகம் தரேன்னு. அதே போல் இந்த காலுக்கும் சொன்னாங்க. 2த்துலேருந்து ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தார். தேவனுக்கு மகிமை. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நீ இங்கே தான் இருக்கிற. உனக்கு மறுபடியும் இந்த நேரம் செய்து அனுப்புகிறான். ஆனால் உன்னை தொட முடியலை. நீ இந்த இடத்துல இருக்கிறதுனால உன்னை தொட முடியலை. செய்து அனுப்புகிறான். தொட முடியலை. வல்லமை இறங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த கையெல்லாம் மடக்க முடியாது, காலெல்லாம் ஒரே குடைச்சலாக இருக்கும். ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஐயா, மந்திரம் எரியுதுன்னு சொல்லும்போது என்னங்களா அப்படியே ரிங்கு மாதிரி அப்படியே ராட்டின மாரி அப்படியே சுற்றுனா அப்படியே எரியுதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் அப்படியே எனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு கோடி நன்றி. பாருங்க, அந்த கைவலி கூட மாந்திரியம் அது தெரியாது. இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இவ்வளவு பேரும் விழுந்து கிடந்தீங்களா? என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டியா. ஓ கமா அருமையாக்கியா ரொம்ப விஷா. உங்கள் விடுதலைக்கும் இந்த ஜாஃப்ரிக்கும் சம்பந்தமே கிடையாது.
உங்க மேல இயேசு அன்பு வைத்து விடுதலை கொடுக்கிறாரு. என் ஆண்டவர் அன்பு வைத்து விடுதலை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. இந்த மேடையில் நிற்கிறவங்களை பாருங்க, எத்தனை பேரும் மந்திரத்தில் மாந்திரீகத்தில் கத்துனவங்க, கீழே விழுந்து உருண்டு பிறண்டவங்க, அவ்வளவு பேருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. இதே போன்ற அற்புத சுகத்தையும் விடுதலையும் நீங்களும் பெற்றுச் செல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 1 மணிக்கு இதே வானத்தின் வாசல் சபையில் நடைபெறும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் கூட்டத்திற்கு வாரீர் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நடைபெறும் இடம் வானத்தின் வாசல் சபை, கடப்பா ரோட், மாதனாங்குப்பம், சென்னை 99. இக்கூட்டத்தை குறித்த மேலும் விவரம் அறிய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9849476711, 93802777728, 9952957127 மற்றும் 944560636.